இஸ்ரேல் மீது ஈரான் செவ்வாய்க்கிழமை இரவு 180க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருந்தது. இஸ்ரேலுடைய 3 முக்கிய நிலைகளை குறிவச்சுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த ஆண்டுல இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தக்கூடிய 2வது தாக்குதல் இது. பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராகி வரக்கூடிய நிலையில இரு நாடுகளுடைய படை பலம் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ பார்த்து விடலாம். 2 நாடுகளுக்குமே ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ஈரான்ல 6 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அதே இஸ்ரேல்ல பார்க்கும்பொழுது 1,70,000 பேர் தான். ஈரானோட இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது மிக குறைவான ராணுவ வீரர்கள் இஸ்ரேல் நாட்டுல இருக்கிறாங்க. பீரங்கியை பொறுத்த வரைக்கும் ஈரான் நாட்டுல 1370 பீரங்கிகள் பயன்படுத்துறாங்க. இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் 1996 பீரங்கிகள் பயன்படுத்தப்படுது. ஈரானை விட இஸ்ரேல் அதிக பீரங்கிகளை பயன்படுத்துது. பீரங்கியை தாக்கி அளிக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈரான் கிட்ட 1400 ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 900 பீரங்கிகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது. நம்ம பீரங்கியை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் கிட்ட அதிகமான பீரங்கிகள் இருந்துச்சு. ஆனா அந்த பீரங்கிகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஈரான் கிட்ட தான் அதிகமாக இருக்கு. ராக்கெட் லான்ச்சர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈரானை பொறுத்த வரைக்கும் அதிகமான எண்ணிக்கையில ராக்கெட் லான்ச்சர்களை வச்சிருக்காங்க. அதாவது 775 அப்படிங்கிற எண்ணிக்கையில ராக்கெட் லான்ச்சரை வச்சிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கு வெறும் 140 ராக்கெட் லான்ச்சர்கள் தான் பயன்படுத்தப்படுது. அடுத்தது மிக முக்கியம் நம்ம பார்க்க போறது பாலிஸ்டிக் ஏவுகணைகள். இந்த ஏவுகணையை கொண்டுதான் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துச்சு. அதுவும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய அந்த பாலிஸ்டிக் தாக்குதல் அப்படிங்கிறது அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டுதான் இந்த தாக்குதலை நடத்தி இருந்துச்சு. சரி, இந்த ஏவுகணைகள் ஈரான் கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஈரான் கிட்ட இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே சமயம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்துறதாகவும் சொல்லப்படுது. இந்த 2 நாடுகளுமே போர் விமானம் உள்ளிட்ட எவ்வளவு விமானங்கள் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த விமானப்படையில 612 இருக்கிறது அதனுடைய எண்ணிக்கை. இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலுடைய விமானப்படை அப்படிங்கிறது 551 இருக்கு. ஈரானை விட இஸ்ரேல் நாடு அப்படிங்கிறது குறைந்த அளவிலான விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கு. விமானத்தை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதங்கள், விமானப்படையை எப்படி அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தாக்கி அழிக்குது, இவ்வளவு எண்ணிக்கையிலான இந்த விமானத்தை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 1700 இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வெறும் 200 விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டுமே பயன்படுத்துறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கு முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை 3 இருக்கிறது. அதே இஸ்ரேலை பார்க்கும் பொழுது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் அப்படிங்கிறது 4 இருக்கிறது. 2 நாடுகளுக்கும் எத்தனை கடற்படை கப்பல்கள் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ஈரானை பொறுத்த வரைக்கும் 260 கடற்படை கப்பல்கள் அங்கு பயன்படுத்தப்படுது. அதே இஸ்ரேலை பார்க்கும் பொழுது வெறும் 64 கடற்படை கப்பல்கள் மட்டும்தான் அந்த நாட்டில் பயன்படுத்துறாங்க. ஈரானை விட இஸ்ரேல் குறைவான கடற்படை கப்பல்களை கொண்ட நாடாக இருக்கிறது. மெர்ச்சன்ட் மெரைன் கப்பல்கள், அதாவது இந்த கப்பல்கள் ஈரான்லையும் இஸ்ரேலையும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈரானை பொறுத்த வரைக்கும் 75 கப்பல்கள் அங்கு பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. அதே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வெறும் 10 கப்பல்கள் மட்டுமே அங்கு பயன்பாட்டுக்கு இருக்கு. போர் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாகனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈரானை பொறுத்த வரைக்கும் 12,000 வாகனங்கள் அங்க பயன்பாட்டில் இருக்கு. அதே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் நாட்டில் 7,650 வாகனங்கள் அங்க பயன்பாட்டில் இருக்கு. இவ்வளவு படைபலத்தை வச்சிருக்கக்கூடிய 2 நாடுகளுமே போரிட்டுக் கொள்வதால மத்திய கிழக்கு பகுதியில பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஈரானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில ஈரானுடைய அணு ஆயுத கிடங்கு குறிவச்சு தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு அளிக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானுடைய அணு ஆயுத கிடங்கு தாக்க கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.